தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 48 மணி நேரத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 9 விமானங்கள்லாம் கிட்டத்தட்ட சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. என்ன நிலவரம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா உளவு பார்க்கக்கூடிய MQ-9 ட்ரோன்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் சுட்டு வீழ்த்திருக்காங்க. இந்த MQ-9 ட்ரோன் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா $10 லட்சம் அளவுக்கு எல்லாம் செலவு பண்ணிதான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, களமிறக்கியிருந்தாங்க. அதுல ஒரு 4 to 5 MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினதுக்கான வீடியோக்களையும் சரி ஈரானே வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு நாட்டுல போர் கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த போர் அப்படிங்கிறது ஆரம்பிச்சது என்னமோ இஸ்ரேல் அடிச்சாங்க, அமெரிக்கா அடிச்சாங்கன்னு சொன்னோம். ஆனா கடைசியில ஈரான் என்ன பண்ணாங்க, என்ன நீங்க மறைமுகமா மத்த நாடுகள்ல உதவி செய்றீங்களான்னு சொல்லிட்டு எல்லா முஸ்லீம் நாடுகளையும் அடிக்க ஆரம்பிச்சதுனால இப்ப இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப பறந்து விரிந்து கிடக்குது. மத்திய கிழக்கு முழுவதுமே போர் தான். அதனால எல்லா நாட்டுல இருந்துமே என்ன ஆகுதுன்னா உளவு பார்க்கக்கூடிய விமானங்கள், அதுக்கப்புறம் போர் விமானங்கள் பறந்து கொண்டுதான் இருக்கு எல்லா நாட்டிலயுமே. நேத்து மட்டுமே பாத்தீங்கன்னா குவைத்துல 3 போர் விமானங்கள், அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது. முதல்ல அடிபட்ட போது என்ன சொன்னாங்கன்னா அது ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு ஏமாத்துனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 போர் விமானங்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு விலை உயர்ந்ததா இருக்கும்னு தெரியும். ஈரானால போர் விமானங்களை விலை கொடுத்து வாங்க முடியாத நிலைமையில ரொம்ப என்ன இருந்தாங்கன்னா கஷ்டத்துல இருந்தாங்க. எப்பனா இந்த பொருளாதார தடையின் காரணமாக அவர்களுக்கு போர் விமானங்களை கொடுக்கறதுக்கு நாடுகளும் இல்ல, இன்னொன்னு அதை வாங்குற அளவுக்கான ஒரு செல்வமும் இல்லாமலாம் கஷ்டப்பட்டு இருந்த ஈரானி இப்போது அவங்களே என்ன பண்ணிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பதிலுக்கு பதிலுன்னே சொல்லலாம். சரியான விஷயத்துல அமெரிக்கா மாட்டிருக்காங்கன்னு சொல்லணும். இது பாத்தீங்கன்னா குவைத்துல நடந்திருக்குது. இது இல்லாம பார்த்தா எல்லா நாடுகள்லயுமே இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்னா போர் விமானங்கள் பறந்துட்டு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமா என்ன இருக்காங்க, தப்பிச்சு போயிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா ராணுவ நிலையங்கள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை தப்பிச்சு போக சொல்லிட்டாங்க. அந்தந்த அரபு நாடுகள் இப்போது என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அழுத்தம் கொடுக்குறாங்க. எதுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா நீங்களாம் இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, இப்ப எங்களை தாக்குறாங்க, நீங்க கொஞ்சம் காலி பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா எங்களை தாக்க மாட்டாங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதத்தான் ஈரானும் எதிர்பார்த்தாங்க. அவங்களை துரத்தி விடுங்க, அவங்களை எதுக்கு கூட வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுதான் ஈரான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டு இருந்துச்சு. அப்ப எல்லாம் இவங்க சொன்ன பேச்சு கேட்காம இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்கள துரத்தி விடுறதுக்கு இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. துரத்தி விடுறதுக்கு ஆரம்பிச்சதுல இதுல என்ன விஷயம்னா அப்ப துரத்தி விடும் போது போர் விமானத்தை எடுத்துட்டு தான் போக முடியும். என்ன பொடி நடையாவா போக முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. போர் விமானத்தெல்லாம் தூக்கிட்டு போனாதான் அந்த விமான நிலையங்கள் காலியா இருக்கும். இல்ல போர் விமானத்தை விட்டுட்டு ஆட்களை மட்டும் வெளியேற்றினா அந்த போர் விமானங்கள் இருக்க காரணத்தினால அங்க தாக்குதல் நடக்கும். கண்டிப்பா விமானத்தையும் இழப்பாங்க. அமெரிக்கா விமானத்துல இழக்கிறதுக்குள்ள தயாரா இல்ல. அவங்களால இப்ப எதையுமே உற்பத்தியில செய்ய முடியாது. அதனால பார்த்தா விமானத்தை இழக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா விமானம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த விமானத்தை வச்சுட்டு போனாங்கன்னா கண்டிப்பா அங்க ஆட்கள் திரும்பி வருவாங்கங்கறதுக்காகவே தாக்குவாங்கங்கறதுக்காக அனுப்புறாங்க. அப்ப போர் விமானங்களோட என்ன பண்றாங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கத்தார்ல இருந்து, அதுக்கப்புறம் குவைத்துல இருந்து, இன்னும் நிறைய பஹ்ரைன், எல்லா பக்கத்துலயும் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்துல இருக்கக்கூடிய போர் விமானங்களோடு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. கிளம்பி போக ஆரம்பிச்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஈரானுக்கு இன்னும் ஈஸியா போச்சு. தானாவே என்ன ஆறாங்க, எல்லாம் ஒரே நேரத்திலே பறந்து போக ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணி என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 12 நாள் போர்லயே இஸ்ரேலுடைய போர் விமானத்தை அடிச்சிருந்தாங்க. அப்ப இஸ்ரேல் மூடி மறைச்சாங்க. அதுக்கு பிறகு இப்ப நடந்த எக்ஸிபிஷன்ல இந்த குடியரசு தின விழா அப்ப என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் அசம்பிள் பண்ணி இதுதான் இஸ்ரேலுடைய போர் விமானத்துடைய பாகங்கள்னு சொல்லிட்டு காமிச்சிருந்தாங்க. எதுக்காக அதெல்லாம் எடுப்பாங்கன்னா பொதுவாவே பாத்தீங்கன்னா அடையாளத்துக்காக எடுப்பாங்க. ரெண்டாவது அதை என்ன பண்ண முடியும், அதை வச்சு அது மாதிரி நம்ம ஏதாவது சிஸ்டமேட்டிக்கா பண்ணலாமான்னு யோசிப்பாங்க. அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ட்ரோனை என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுல இன்னைக்கு ரொம்ப முக்கியமாக MQ-4C அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானத்தை ஹேக் பண்ணி தரையிறக்கி இருக்காங்க. ஹேக் பண்ணினா இது சுட்டு வீழ்த்தல, ஹேக் பண்ணி தரையிறக்கி அவங்க பாட்டு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு ஹேக் பண்றதுக்கு அவங்க யூஸ் பண்ணதே சைனாவுடைய ரேடார் சிஸ்டம்லாம் வச்சுதான் இவங்க ஹேக் பண்ணிருக்காங்க. சிக்னல் அனுப்பி அதை கட் பண்ணி என்னென்னமோ பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் அந்த ஹேக்கிங்லாம் நம்பர் 1 தான் இருப்பாங்க. ஈரானும் சரி, காசால இருக்கக்கூடிய போராளிகளும் சரி, இவங்க எல்லாமே ஹேக்கிங்ல நம்பர் 1 இருப்பாங்க. அப்படி ஹேக் பண்ணி இன்னைக்கு ஒரு முக்கியமான விமானத்தை, உளவு பார்க்கக்கூடிய விமானத்தை, துல்லியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விமானத்தை தரையிறக்கி இருக்காங்க. அந்த ஒரு விமானம் யாரிடத்துலயுமே இல்ல, அமெரிக்காட்ட மட்டும்தான் இருக்குதுங்கிறதுனால அதை இவங்க எடுத்திருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய
விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆயிருக்கும். ஏன்னா வந்து ஹேக் பண்றதன் மூலமாக அவங்களுக்கு நல்லா தெரியும். திருப்பி அதை வச்சு இவங்க வந்து யூஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. யூஸ் பண்ணாங்கன்னா மறுபடியும் அவங்க ஹேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது இல்ல இப்ப விஷயம். அதே மாதிரி தயாரிக்கிறதுக்காகவே ஹேக் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட விமானங்கள் மட்டுமே சுட்டு வீழ்த்தப்பட்டது, ஹேக் செய்யப்பட்டது. அதுக்கு பிறகு ட்ரோன்கள், அதுக்கு பிறகு வந்து பார்த்தா ரேடார்னு சொல்லிட்டு 9-10 தாண்டி நேத்து வந்து என்ன இருக்குன்னா கணக்குகள் போயிருக்கு. ஏன்னா எல்லா நாடுகள்லயுமே போர் நடக்கிறதுனால எல்லா பக்கமுமே இருக்கக்கூடிய விமானங்களையுமே ஈரான் வந்து குறி வைக்க முடியுங்கிறதுனால குறி வச்சிருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த பஹ்ரைன் வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்ப ரொம்ப மோசம்தான். நிலைமை வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு அமெரிக்காவுடைய தளம். ஏன்னா பஹ்ரைன்ல தான் வந்து எதிர்ப்பு ஏவுகணைகள் அதிகமா இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா ஹிட்டுமே சக்சஸ் ஆயிருக்குது. மத்த இடத்துல எல்லாம் நிறைய தாக்குதல் பண்ணிருக்கு ஈரானு. ஆனா அத்தனையுமே சக்சஸ் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 500 தாக்குதல் பண்ணா ஒரு 10 தான் சக்சஸ் ஆயிருக்கு. 400 ஃபெயிலியர் ஆயிருக்கு. 400க்கும் மேற்பட்டது ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆனா இங்க பஹ்ரைன்ல பண்ணதே கம்மி தான், 200 தான். ஆனா அந்த 200 என்ன ஆயிருக்குன்னா அதிகமானது வந்து ஹிட் ஆயிருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட தடுப்பு ஏவுகணைகள் இல்லாதனால வந்து அது நடந்திருக்கு. அதனால இப்ப பஹ்ரைன் என்ன சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்க தளத்தை காலி பண்ணிட்டு ஓடுங்கன்ட்டாங்க. ஏன்னா அடுத்தது இன்னைக்கு ஈரான் வந்து சொல்லிட்டாங்க, இதுவரை நாங்க விமானங்களை குறி வச்சோம், தளங்களை குறி வச்சோம். இப்ப அடுத்தது என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ வந்து குறி வைக்க போறோம். யாரெல்லாம் படை தளபதியா இருக்காங்களோ, ஆட்கள் இருக்காங்களோ அவங்களை குறி வைக்க போறோம்ட்டாங்க. அதனால அவங்கள கொண்டு வந்து அமுச்சுடலான்னு பார்த்தா இப்ப அமுச்சுட முடியல. ஏன்னா எல்லா பக்கமுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா சுத்தி வளைச்சு வந்து ஈரான் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பஹ்ரைனை வந்து ரொம்ப குறி வச்சுட்டாங்க. பஹ்ரைனு, குவைத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறி வச்சுட்டாங்க. அவங்களுடைய விமான நிலையங்களே பறக்க முடியாத அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால சுத்தி சுத்தி அடிச்சதுல இப்ப பஹ்ரைன் வந்து ஹோட்டல்ஸ்ல போய் தங்க வைக்கலான்னு பாத்திருக்காங்க. அதனால 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல தானே தங்க வைப்பாங்க. அதனால அந்த மாதிரி ஹோட்டல்ஸே அடிச்சுட்டாங்க ஈரான். இப்ப நேத்து பார்க்கும்போது பஹ்ரைன்ல ஒரு 2-3 ஹோட்டல்லாம் வந்து அடிச்சுட்டாங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஹோட்டல் அந்த மாதிரியான ஏரியாக்கள்லாம் வந்து அடி வாங்கினால இப்ப அவங்களுக்கு எங்க ஒளிய வைக்கிறதுன்னு தெரியல. ரெண்டாவது வந்து பார்த்தா அமெரிக்கால இருந்து கூப்பிடவும் முடியல அவங்கள. அப்படி ஒரு நிலைமை இப்ப பஹ்ரைன்ல ஏற்பட்டிருக்கு. அப்ப அடுத்தது யார வைக்க போறாங்கன்னு பார்த்தா இந்த தளபதிகள் எல்லாத்தையுமே குறி வைக்க போறாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் எல்லாருமே தான். இன்னும் வந்து சொல்ல போனா ஆயிரக்கணக்கான நபர்கள் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு தளத்திலயும் வந்து 15,000 பேர், 35,000 பேருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராணுவ தளத்திலயும் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருடைய உயிருக்குமே இப்போ இப்படியா இருக்கு, ஆபத்தாக மாறி இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கத்தாரும் வந்து என்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னா நாங்களும் போர் செய்வோம் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. கத்தார் சொல்லிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா நம்ம ஒரு அமைதி நாடு, நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல, அதனால நம்ம என்ன பண்ணலாம், பேசாம இருந்துக்கலாம், அமெரிக்காவாச்சு அதுக்கப்புறம் ஈரான் ஆச்சுன்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப கத்தாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் UAE சொன்னாங்க, அதுக்கப்புறம் சவுதி சொன்னாங்க, இப்ப கத்தாரும் சொல்லியிருக்காங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்களும் உங்களை திருப்பி தாக்குவோம்னு ஈரானை சொல்றாங்க. ஏன்னா வந்து பார்த்தா ஈரான்ட்ட தான் அவங்க வந்து அடி வாங்குறாங்க அப்படிங்கறதுனால அவங்க சொல்றாங்க என்னதான் அமெரிக்க தளங்கள் தாக்கப்பட்டாலும் கூட இவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அப்படிங்கறதுனால பக்கத்தால இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே சேதப்படுது, எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. ஒட்டுமொத்தமா இவங்களுடைய வான்பரப்பை மூடிட்டாங்க, எல்லாருமே எண்ணெய் உற்பத்தியை மூடிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து எல்லாத்தையும் மூடுறதின் காரணமாக வேற வழி இல்ல, நாங்களும் என்ன பண்ணுவோம்னா அமெரிக்காவோடு சேர்ந்து உங்க மேல போர் தொடுப்போங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து கத்தாரும் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். சவுதி திருப்பி அடிக்க போறாங்களா, UAE திருப்பி அடிக்க போறாங்களா, இல்ல வந்து கத்தார் அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு. இந்த சவுதி UAEயும் நம்ம நம்ப முடியாது, கண்டிப்பா அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே அடிச்சாலும் அதுக்கு பிறகு ஈரான் அவங்கள வச்சு செய்வாங்க. அப்படிதான் வந்து வழினா வந்து மாட்டணும்னு இருந்தா மாட்டிட்டு போறாங்கிற அளவுக்கு நிலைமை போயிரும். பார்க்கலாம் பொறுத்திருந்து. இன்னும் நிறைய முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்த அப்டேட்டுகள்ல வந்துட்டு இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது. ரமலானுக்காவது ஒரு ஸ்பெஷல் அதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க.